காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். பல்லெல்லாம் விளக்கிட்டு நேராக நண்பனுக்கு போய் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு உடனே என் தங்கச்சியும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து எனக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நான் சொன்னேன், முதல்ல இந்த வண்டியில் சாவியை போட்டு ஆன் பண்ணி காட்டு, அப்புறம் வண்டி ஓட்டி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை அவள் பண்ணவே இல்லை. அதனால் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து பழ வகைகள், முட்டை, பால் எல்லாத்தையும் வந்து இந்த கருப்பு ஆடி லஞ்ச் வேறு டிவியில் போட்டிருந்தாங்க. அதையும் அப்படி பார்த்துட்டு சாப்பிட்டு முடித்தேன். அப்புறம் ஒரு 2 மணி போல் அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு மீன் பொரிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் அடுப்பில் வச்சு மீனெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது 3ஐயும் சேர்த்து நல்லபடியாக சாப்பிட்டுட்டு திருப்தியான ஒரு உறக்கம் போட்டு எந்திரிச்சேன். ஜிம்முக்கு வந்து லேட்டாக தான் போனேன். 6 மணிக்கே எந்திரிச்சேன். எந்திரிச்சது வந்து வாழைப்பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு போகிறதுக்கு வெளியே வந்தால் வானமெல்லாம் அப்படியே இருட்டாகி ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருந்தது. நான் போகும்போதே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேன். நல்ல கிளைமேட்டே மாறிடுச்சு. சின்ன மலைக்கே வந்து கோயம்புத்தூர் சில்லன்ற கோயம்புத்தூராக மாறிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தது ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடித்தேன். நைட்டு டின்னருக்காக வந்து ஆப்பமும் வெஜிடபிள் பாயாவும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இன்னையோட நாள் நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொன்னேன். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.